வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் டாரோ டச் நித்திலா பாலாஜி. கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டும் ஒன்று தானா, வேறு வேறா? வாங்க பார்க்கலாம். ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் கிருஷ்ண பரமாத்மா, கண்ணன் இல்லையா? இந்த வருடம் ஆடி இறுதியில், அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 1:41 இரவு 11:13 வரைக்கும் அஷ்டமி. நாள் முழுவதும் அஷ்டமி தான். அன்னைக்கு கோகுலாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறது. காலையில் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலை 10:30 11:50 உள்ளேயும், மாலை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாலை 6 மணிக்கு மேலேயும் வழிபாடு பண்ணலாம். அன்னைக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது, கண்ணன் உள்ளே வர்றதா நினச்சி நம்ம கண்ணனை அழைக்கிறதுக்காக கால் பாதம் போட்டு நம்ம வழிபாடு பண்ணுறது தான். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய கால் பாதத்தை வச்சு நீங்கள் பாதம் வரைஞ்சிக்கலாம். குழந்தை வரம் வேண்டவங்க கால் பாதம் வரைஞ்சு கண்ணா உள்ள வாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அடுத்த வருடம் நிச்சயமாக அந்த கண்ணன் அருளால் உங்களுக்கு குழந்தை பிறந்து நீங்கள் அந்த குழந்தையோட கால் பாதத்தை அடுத்த வருட வழிபாட்டுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த இறைவன் கட்டாயம் தருவார். நெய்வேத்திய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த 5 நெய்வேத்திய பொருட்களும் கட்டாயம் இருக்கணும். அது போக என்னென்ன பட்சணங்கள் உங்களால் செய்ய முடியுமோ, சர்க்கரை பொங்கல், பாயாசம், முறுக்கு, சீடை, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே நீங்கள் செய்து வைத்து வழிபாடு பண்ணுங்கள். அந்த நாளோட இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஆடி கிருத்திகை, முருகனுக்கும் உகந்த நாள். ஸோ குழந்தை வரம் வேண்டுவோர் முக்கியமாக இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. கண்ணனையும் முருகனையும் சேர்ந்து வணங்கிக்கோங்க. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நன்றி அன்பர்களே.